நடக்க போற விஷயங்களை யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாதுல்ல, அதனாலயா கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்துலையுமே அப்படிதான், ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணு அவர் வாழ்க்கையை விட்டு போனாலும் அந்த காதல் அவர் மனசுல இருந்து போகவே இல்லை. கடைசி வரைக்கும் அந்த காதலுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு மனுஷனாதான் செல்வராகவன் அவரை ப்ரொஜெக்ட் பண்றாரு. ஸோ நல்லா இருந்துச்சு அந்த படம். உண்மையிலே இன்னைக்கு பார்க்கும்போதும் அந்த 2024ல நம்ம பார்க்குறோம், நியூ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறோன்ற ஒரு ஃபீல் இல்லாமல் அந்த ஒரு உன்னதமான ஒரு காதல் மனசுலேருந்து நமக்கே தானாக வரும். லவ் பண்ணாதவங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணும், லவ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் அதிகமாக லவ் பண்ணணும்னு தோணும், லவ் பண்ணிட்டு இருந்து பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு இது வேற லெவலில் ஒரு மருந்தாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு உண்மையான காதல்ன்றது காதல், அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம அப்பா மேல வைக்கிற காதலா இருக்கட்டும், நம்ம பசங்க மேல நம்ம வைக்கிற காதலா இருக்கட்டும், எல்லாமே காதல்ன்ற கான்செப்ட் தான். அந்த சின்ன சின்ன ஹோப் தான் நம்ம லைஃப்ல லீட் பண்ணி கொண்டு போறது. லைஃப்ல எந்த ஒரு ஹோப்புமே இல்லாட்டி, அதாவது சில பேருக்கு பணமே ஹோப்பா இருக்கலாம். ஸோ அதை